ஹலோ ப்ரொஃபசர்ஸ். இன்னைக்கு நம்ம யுமிஸ் லாகின்ல எப்படி லாகின் பண்றது, பாஸ்வேர்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இது வந்து நோடல் ஆஃபீசர் உங்களுக்கு யூசர் நேம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த பாஸ்வேர்டை பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு குரோம் ப்ரௌசருக்குள்ள போய்க்கலாம். அந்த குரோம் ப்ரௌசர்ல இந்த குரோம் ப்ரௌசர்ல நம்ம என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் யுமிஸ் லாகின் அப்படின்னு குடுத்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த லிங்க் வந்துரும். இந்த லிங்க்குக்குள்ள போயிட்டு லாகின்ற இன்ஃபர்மேஷன கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆக்சுவலா ஆல்ரெடி நான் லாகின் பண்ணியிருக்கனால இது காமிக்குது. நான் லாக் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா காமிக்கிறேன். லாகின் குடுக்க போறீங்க. லாகின் குடுத்த உடனே என்ன யூசர் நேம் வந்து கிரியேட் பண்ணி நோடல் ஆஃபீசர் குடுத்துருக்காங்களோ, அந்த யூசர் நேம நம்ம இங்க குடுக்கணும். நான் எக்ஸாம்பிள் ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்ணத உங்களுக்கு காமிக்கிறேன். nodal@gct. இதுக்கு பாஸ்வேர்ட் குடுக்கக்கூடாது. ஏன்னா, நம்மளுக்கு யூசர் நேம் மட்டும் தான் அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பாஸ்வேர்ட் வந்து அந்த இண்டிவிஜுவல் பெர்சன் தான் ஜெனரேட் பண்ணணும். எந்த மொபைல் நம்பர் அந்த பெர்சனுக்கு அசைன் ஆயிருக்கோ, அந்த பெர்சன்னால மட்டும் தான் ஜெனரேட் பண்ண முடியும். அதனால பாஸ்வேர்டு வந்து நீங்க எம்ப்டியா விட்டுருங்க. கேப்சால எம் என்ன கேப்ச்சா இருக்கோ அத அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபர்கெட் பாஸ்வேர்ட். இங்க வந்து யூசர் நேம் என்னன்னு திருப்பி கேட்கும். நம்ம ஆல்ரெடி nodal@gct குடுத்தனால, இங்க nodal@gctன்னு குடுக்க போறோம். அப்புறம் மொபைல் நம்பர். இது என்னோட மொபைல் நம்பரோட அசோசியேட் ஆயிருக்கிறனால, நான் இந்த மொபைல் நம்பர குடுக்குறேன். மொபைல் நம்பர குடுக்கறதுனால நானு அ இத வந்து பப்ளிக்கா ஹோஸ்ட் பண்ண போறனால, மொபைல் நம்பர மட்டும் இது பண்றதுக்கு, நான் மொபைல் நம்பர காமிக்காத மாரி குடுக்குறேன். ஓகேவா? நீங்க அப்படி குடுத்த உடனே உங்களுக்கு வந்து மொபைல் சென்ட் டூ யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நீங்க அந்த மொபைல் எந்த மொபைல் நம்பரோட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ, அந்த மொபைல்ல வந்து அந்த பாஸ்வேர்ட் வந்திருக்கும். அந்த பாஸ்வேர்ட பார்த்துட்டு நீங்க இங்கே வியூ பண்ணுங்க. இங்கே என்டர் பண்ணுங்க. ஸோ என்னோட மொபைல் நம்பர் குடுத்துருக்கிறேன். அந்த மொபைல் நம்பருக்கு பாஸ்வேர்ட் வந்திருக்கான்னு செக் பண்றேன். வந்துருச்சு. அந்த பாஸ்வேர்ட் இங்க நான் போடுறேன். என்னோட மொபைல் நம்பருக்கு வந்த பாஸ்வேர்ட் வந்து டி. அந்த பாஸ்வேர்ட் அப்படியே டைப் பண்ணிக்கிறேன். கேப்பிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் எல்லாமே கரெக்ட்டா பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த யூசர் நேம் எந்த ஃபேக்கல்டிக்கு அசைன் ஆயிருக்கோ, அந்த ஃபேக்கல்டி மொபைல் நம்பர்ல தான் இந்த பாஸ்வேர்ட் வரும். எல்லாருக்குமே இத ஆக்சஸ் பண்ண முடியாது. பாஸ்வேர்ட் குடுத்தாச்சு, மொபைல்ல வந்த பாஸ்வேர்டு. அப்புறம் கேப்ச்சா டைப் பண்ணியாச்சு. இப்ப நம்ம லாகின் குடுக்குறோம். இப்ப திருப்பியும் ஓல்டு பாஸ்வேர்ட் கேட்கும். ஓல்டு பாஸ்வேர்ட்னா ஒண்ணும் கிடையாது. நம்ம மொபைலுக்கு வந்த பாஸ்வேர்டு தான் ஓல்டு பாஸ்வேர்டு. திருப்பி நான் வந்து என் மொபைலுக்கு வந்த ஓல்டு பாஸ்வேர்ட் குடுக்குறேன். KD6A 5F88. செக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்ப நீங்க குடுக்க போற பாஸ்வேர்ட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல பக்கத்துல எழுதி வச்சுட்டு கூட இங்க குடுத்துக்கோங்க. ரெண்டுமே சேமா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அந்த எரர் காமிக்காது. சேமா இல்லன்னா மட்டும் தான் எரர் காமிக்கும். 8 கேரக்டர்ஸ் மினிமம் இருக்கணும். அதனால நான் 8 கேரக்டர்ஸ் குடுத்துக்கிறேன். 8 கேரக்டர்ஸ் குடுத்தாச்சு. இப்ப திருப்பி கேப்ச்சா டைப் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் சேவ் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிரும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், என்ன யூசர் நேம் குடுத்துருந்தோமோ, அந்த யூசர் நேம் குடுத்து, நம்ம இப்ப நியூவா கிரியேட் பண்ண பாஸ்வேர்ட இங்க குடுக்கணும். moodle@gct gc ஸோ இப்ப நான் கிரியேட் பண்ண பாஸ்வேர்ட் குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு கேப்ச்சா குடுத்துட்டு லாகின் குடுத்துட்டீங்கன்னா, லாகின் ஆயிடும். இதுதான் ப்ரொசீஜர். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு யூசர் நேம் அதுக்கப்புறம் நீங்க உங்களோட சிஸ்டத்துல வேணும்னா சேவ் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணணும், நோடல் ஆஃபீசர் கிட்ட யூசர் நேம் கிரியேட் பண்ணி வாங்கிட்டு, யாருக்கு எந்த மொபைல் நம்பருக்கு அது அசைன் ஆயிருக்கோ, அந்த மொபைல் நம்பருக்கு வர பாஸ்வேர்ட தான் நம்ம வந்து ஃபீட் பண்ணி, ஃபர்கட் பாஸ்வேர்ட் குடுத்து ஃபீட் பண்ணி இது பண்ணணும். ஓகேவா? தேங்க் யூ.